இப்போ உங்களுடைய ஜேர்னில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எப்படி நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? ஏன்னா நீங்க வந்து வேற ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தீங்க. ஆக்டிங் தான் வேணும், ஆக்டிங் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து நீங்க சென்னைக்கு வந்து எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு? சரி, சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஸோ வழக்கம் போல் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கிறதோட ஆடிட்டோரியத்தில் இருக்கிறது தான் நமக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அதனாலேயே படிப்பை கண்டாலே நமக்கு வந்து பயம், நம்ம இது கற்றுப்போம். பட் நாளாகலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாம் படிக்க வேண்டிய நிலைமையும் வர ஆரம்பிச்சது. பட் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். ஓகே, எல்லாம் நின்றுட்டே இருப்பேன். நான் சீரியஸா சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். ஸோ அதனால வந்து அந்த படிப்பு வந்து பயங்கரமா ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே என்ன பண்ணலாம்னா, ஓகே எனக்கு ஷெஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஷெஃப் ஃபீல்ட் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே டேரக்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து துபாய் போயிட்டேன். அங்க ஒரு 1.5 years, தென் சைனால ஒரு 1 year ட்ரெயின் ஆகி அப்புறம் மெல்பர்ன் போயிட்டேன். ஓகே, பேன் வேர்ல்ட் செஃப் நீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் 2008ல மெல்பர்ன் till 22 வரைக்கும் ஐ வாஸ் இன் மெல்பர்ன். ஓகே, ஸோ 22ல அகைன் ஐ கேம் பேக் டு சென்னை டு ஆக்ட் பண்ணலாம், அதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மீன்வைல் மெல்பர்ன்ல வந்து கொஞ்சம் அங்கே ஸ்டேஜ் ட்ராமாஸ், அப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஏதாவது ஒரு மூவி மாதிரி எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். 22ல அப்படியே ஃபுல் ஃபிளெட்ஜாக கிளம்பி